நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. விளக்கம். வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிகாலையில் ரவுடிகளின் வீட்டில் திடீர் ரெய்டு நடத்திய போலீசார். தொடர் குற்ற சம்பவங்களால் அதிரடி நடவடிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 20ஆம் தேதி புதுச்சேரியில் பந்த் போராட்டம். தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு. கொளுத்தும் வெயிலில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள். கழிப்பிட வசதி கேட்டு போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை எதிரொலியாக குற்றங்களை தடுக்கவும் ரவுடிகளை கண்காணிக்கும் விதமாக நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை ஆபரேஷன் திருசூல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி முழுவதும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கு ஆபரேஷன் திருசூல் திட்டம் துவங்கப்பட்டது. இதன் காரணமாக ரவுடிகள் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக பிரபல ரவுடி கர்ணன் தலைமையிலான கும்பல் கடந்த 26ஆம் தேதி பாஜக பிரமுகர் உமாசங்கரை வெட்டி படுகொலை செய்தது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளை ஒழிக்க புதுச்சேரி போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி கொலை சம்பவம் நடைபெற்ற லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் பிரபல ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலான போலீசார் நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சந்தேகத்துக்குரிய ஒரு சிலரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மே 20ஆம் தேதி வேலை நிறுத்த பந்த் போராட்டம் நடத்துவது என அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் மே 20ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. இப்போராட்டத்தை புதுச்சேரியில் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டை ஏஐடியூசி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் அந்தோணி, சிஐடியு மாநில செயலாளர் சீனுவாசன், மாநில தலைவர் பிரபுராஜ், தினேஷ்குமார், ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன், எல்பிஎஃப் மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், மாநில தலைவர் அங்காளன், மாநில துணை அமைப்பாளர் மிஷோல், ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், எல்எல்எஃப் மாநில செயலாளர் செந்தில், எம்எல்எஃப் மாநில செயலாளர் வேதா வேணுகோபால், என்டிஎல்எஃப் மாநில தலைவர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற்றிட வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமலாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 20ஆம் தேதி புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் என பெயர் பலகை வைக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் ஆட்சியில் பஸ் நிலையம் புதுப்பிக்க பொலிவுறு திட்டம் கொண்டு வரப்பட்டு 1500 கோடி ரூபாயில் 64 திட்ட பணிக்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை ஒப்புதல் அளித்தது.
பஸ் நிலையம் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த திட்டத்தில் 64 திட்டங்களை 32 திட்டங்களாக குறைத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மொத்த தொகையான 1500 கோடியில் இருந்து 640 கோடியாக குறைத்தது என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. சமீபத்தில் பொதுப்பணித்துறை பொறியாளர் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பஸ் நிலையம் கட்டுவதில் எவ்வளவு தொகை செலவானது என்பதை கட்டட வல்லுநர்கள் மூலம் கேட்டு சிபிஐ அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேருந்து நிலையம் திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி அரசு கொடுத்த விளம்பரத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படமோ அல்லது ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் என்று குறிப்பிடாமல் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் என்று குறிப்பிடப்பட்டு ராஜீவ் பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முதல்வர் செயல்படுவது வேதனை அளிக்கிறது. ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் என பெயர் பலகை வைக்க வேண்டும், இல்லையெனில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுச்சேரி பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அந்த பெண் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ஆன்லைன் வர்த்தகத்தில் 3 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டை சேர்ந்த நபர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 8 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி அவர் கடன் பெறுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார். அப்பொழுது விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி அந்த மர்ம நபர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் மர்ம நபருக்கு 67,925 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். இதேபோல காலாப்பட்டை சேர்ந்த ஒருவர் 4000 ரூபாய் என 3 பேர் மோசடி கும்பலிடம் மொத்தம் 3,71,925 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மின் மாற்றியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் 220 கிலோவாட்ஸ் புதிய மின்மாற்றி அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி புதுச்சேரி அரசு மின்துறை தவளக்குப்பம் மூலம் இடையார்பாளையம் பகுதியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் 220 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு மின் மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன், இடையார்பாளையம் ஊர் பஞ்சாயத்தார், முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு செல்லும் தேர்வர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என பிஆர்டிசி தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் உள்ள 8 மையங்களில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்று வர பிஆர்டிசி சார்பில் நகர பேருந்துகள் இயக்க பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் உத்தரவிட்டதின் பேரில் புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என பிஆர்டிசி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு கட்சியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பினர் அதன் தலைவர் நிசார் அகமது தலைமையில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையிலிருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை அருகே நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி
புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு தெய்வ மா கவி கம்பன் விழா 2025 வருகின்ற 9ஆம் தேதி தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்கிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கம்பன் கழக தலைவர் சிவக்கொழுந்து மற்றும் MP செல்வ கணபதி, புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு தெய்வ மா கவி கம்பன் விழா 2025 வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர் என்று தெரிவித்தார். 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவில் அறிஞர்கள், புலவர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் என கலந்து கொள்ள உள்ளனர். விழாவில் எழிலுரை, தனி உரை, இளையோர் அரங்கம், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என குறிப்பிட்டார். கம்பன் விழாவில் முக்கிய நிகழ்வாக சுக்ரீவனோடு வாலி பகை கொண்டது குற்றம் என்ற தலைப்பில் வழக்காடு மன்றம் நடைபெற உள்ளது. இதில் கும்பகர்ணன் சார்பில் உமா தேவராஜன், மாரிசன் சார்பில் விஜயசுந்தரம், இந்திரஜித் சார்பில் பர்வீன் சுல்தானா, நோக்கர்கள் சார்பில் மாது ஆகியோர் கலந்து கொண்டு முறையிடுகிறார்கள். இதில் முதல் நாள் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு நடைபெற உள்ளது. இதில் வழக்கை பற்றிய பதிவாளர் விளக்கம், நோக்கர்கள் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு, நடுவர் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு, நோக்கர்கள் சார்பில் எதிர்வாதம், வென்றவர் தரப்பில் எதிர்வாதம், நடுவர்களின் குறுக்கு கேள்விகள் தொடர்ந்து இறுதி தீர்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இதில் தேசிய மனித ஆணைய மேனாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் மற்றும் முனைவர் ஞானசுந்தரம் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் ராமானுஜர் ஜெயந்தி மற்றும் ஹயக்ரீவர் ஜெயந்தி ஆகிய இரண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ராமானுஜர் ஜெயந்தி சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஹயக்ரீவர் மற்றும் ராமானுஜர் சுவாமிகள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாள் மற்றும் ராமானுஜரை வழிபட்டு சென்றனர். ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டியின் 2வது மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டியின் 2வது மாநாடு செயின்ட் தெரேசா வீதியில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை உடனடியாக அமைத்திட வேண்டும், பள்ளி சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை தினம்தோறும் பாதிப்பிற்குள்ளாகும் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், மாதர் சங்க போராட்டத்தினால் திறக்கப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் தற்பொழுது வழங்கி வரும் அரிசியோடு மற்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் வழங்கிட வேண்டும், புதுச்சேரி அரசு சாராய ஆலைகளை திறப்பதற்கு பதிலாக மூடப்பட்ட 3 பஞ்சாலைகளை திறந்து பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாகூர் பூலோகம் மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பாகூர் மேற்கு வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது.
மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியின் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், சாந்தி வேணுகோபால், பங்களா வீதி பாஸ்கரன், சத்யவாணி, லோகிதா, பத்திர எழுத்தர் ஹரிபிரசாத், முன்னாள் கப்பல் படை வீரர் சிவபாலன் ஆகியோரது சொந்த செலவில் பால்குடம் எடுக்கும் 101 பக்தர்களுக்கு அன்பளிப்பாக பால்குடம் மற்றும் புடவை வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பாகூர் தாமரைக்குளம் நடுக்கரையில் இருந்து பூங்கரங்கம் அலங்கரித்து கரகத்துடன் சேர்ந்து பால்குடம் எடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பூலோக மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் பாஸ்கரன், சத்யவாணி, ஹரிபிரசாத், சிவபாலன் அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மே தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மே தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உழைக்கும் தொழிலாளர்களான துப்புரவு தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி, பெண் தொழிலாளர்களுக்கு புடவை, 5 கிலோ அரிசி மற்றும் 7 வகை காய்கறி வகைகளும், ஆண்களுக்கு டி-ஷர்ட், மாஸ்க், தலைக்கு தொப்பி, 5 கிலோ அரிசி, 7 வகையான காய்கறிகள் 1000 பேருக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, மாநில கழக துணை செயலாளர் முனியன், அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன், இளம் பெண்கள் பாசறை அணி செயலாளர் மகாதேவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், பிச்சை வீரான்பேட் முருகன், ஐயப்பன், வேலு, செல்வமணி, குமார், அன்பழகன், வெங்கடேஷ், சந்திரகுமார், சசி, முத்துப்பிள்ளைபாளையம் பிரசாத், ராஜி, சிவபாலன், முருகன், அருள்பாண்டி, செல்வம், ஐயப்பன், யுவராஜ், வினோத், தக்கக்குட்டை லூர்துசாமி, அருள், அமலா, சரளா, உமா, சந்திரா மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பூர்ணாங்குப்பம் பகுதியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் வீடுகள் தோறும் சென்று தர்பூசணி பழத்தை வழங்கினார். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மணவெளி தொகுதியில் வசிக்கும் 33,000 குடும்பங்களுக்கு பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் அனைவருக்கும் தர்பூசணி பழம் வழங்குவதற்காக சிவலிங்கபுரம் சிவசைலநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து மணவெளியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பூர்ணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து வீடு வீடாக சென்று அனைவருக்கும் தர்பூசணி பழம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி துணைத் தலைவர் குமாரசாமி, மாவட்ட தலைவர் கலைவாணன், மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் ரமேஷ், ரத்னவேல், பகலவன், ரவி, சதீஷ், விமல், ஷாஜகான் மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி கிராமத்தில் பழமை வாய்ந்த பஞ்ச பாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவம் நேற்றிரவு நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட கரகம் மற்றும் சுவாமிகள் வீதி உலா வந்து தீமிதிக்கும் திடலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், விழா குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக மணவெளி தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் பகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது.
கோடை வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் அவதி பெறும் நிலையில் அதனை குறைக்கும் வகையில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் இன்று தவளக்குப்பம் சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர், பழங்கள் மற்றும் இளநீர் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி கேசி நகர் பகுதியில் கழிப்பிட வசதி செய்து தர கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கேசி நகர் பகுதியில் பொது கழிப்பிடம் 1 வருட காலமாக பராமரிப்பின்றி பூட்டு போட்டு உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகினர். புதியதாக கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரமாக பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிகாலையில் ரவுடிகளின் வீட்டில் திடீர் ரெய்டு நடத்திய போலீசார். தொடர் குற்ற சம்பவங்களால் அதிரடி நடவடிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 20ஆம் தேதி புதுச்சேரியில் பந்த் போராட்டம். தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு. கொளுத்தும் வெயிலில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் கழிப்பிட வசதி கேட்டு போராட்டம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.